வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக கலக்கலான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். செவக்கிற அளவுக்கு வறுக்கணும், அதே சமயம் கறியிடக்கூடாது. லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு பேன் சூட்லேயே ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி நறுக்கினது. பூண்டு கருகாமல் லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 4 வரமிளகாயை போட்டுக்கலாம். கூடவே 5 காஷ்மீரி வரமிளகாய். இது இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சாதாரண மிளகாயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. 100 கிராம் அளவு வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகத்தை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இதோடையே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளியையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கெட்டியாக அரைச்செடுக்க போகிறேன். நீங்கள் தண்ணி மாதிரி வேணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.